கொங்கு மாவட்டங்களான கோவை, திருப்பூர், ஈரோடு மாவட்டங்களில் பண்ணை வீடுகளில் தனியாக வசிக்கும் வசதியான முதிய தம்பதிகளை குறிவைத்து அவர்களை கொலை செய்து நகைகள், பணத்தை கொள்ளையடித்து வந்த 4 பேர் கொண்ட கும்பலை போலீசார் கைது செய்துள்ளனர். தமிழ்நாட்டையே உலுக்கிய இந்த பண்ணை வீடு கொலைகளில் போலீசார் துப்பு துலக்கியது எப்படி? நள்ளிரவில் பண்ணை வீடுகளில் புகுந்து வயதான தம்பதியை கொடூரமாக தாக்கி கொன்று கொள்ளையடித்த இந்த கொலை கும்பலை போலீசார் வளைத்தது எப்படி? 2024ஆம் ஆண்டு நவம்பர் 29ஆம் தேதி திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே அவிநாசி பாளையத்தை அடுத்த சேமலை கவுண்டன் புதூரில் பண்ணை வீட்டில் அந்த பயங்கரம் அரங்கேறியது. அங்குள்ள பண்ணை வீட்டில் 75 வயது தெய்வசிகாமணி, அவரது மனைவி அமலாத்தாள், மகன் செந்தில்குமார் ஆகியோர் தூங்கிக் கொண்டிருந்தனர். அப்போது நள்ளிரவில் வந்த கொள்ளையர்கள் மூவரையும் கொடூரமாக தாக்கினர். நிலைகுலைந்த மூவரும் இரத்த வெள்ளத்தில் சரிந்தனர். அவர்களை கொலை செய்த அந்த கொள்ளை கும்பல் அங்கிருந்த நகைகள், பணம் ஆகியவற்றை கொள்ளையடித்துக் கொண்டு தப்பிச் சென்று விட்டனர். இந்த கொலை வழக்கில் துப்பு துளங்காத நிலையில் பண்ணை வீடுகளில் வசிப்போர் பெரும் பீதி அடைந்தனர். கொலை கொள்ளை சம்பவங்களை நினைத்து இரவில் அவர்கள் தூங்கவே நடுங்கி போயினர். தமிழக அரசியல் களத்திலும் பண்ணை வீட்டு கொலைகள், கொலையாளிகள் யார் என்ற கேள்விகள் எழுப்பப்பட்டன. பல்லடம் மூவர் கொலை வழக்கு போலீசாருக்கு சவாலாக இருந்தது. இதனிடையே ஈரோடு மாவட்டம் சிவகிரி விளக்கேத்தி மேகரையான் தோட்டத்தில் பல்லடம் கொலை சம்பவம் பாணியிலேயே முதிய தம்பதி ராமசாமி, பாக்கியம் அவர்களின் பண்ணை வீட்டில் நள்ளிரவில் அவர்கள் கொடூரமாக கொல்லப்பட்டனர். அங்கும் நகைகள், பணம் கொள்ளையடிக்கப்பட்டது தெரிய வந்தது. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் பல்லடம் மூவர் கொலையில் ஈடுபட்ட கும்பலே இந்த கொலையையும் செய்திருக்கலாம் என்ற கோணத்தில் விசாரணையை தீவிரப்படுத்தினர். கோவை, திருப்பூர், ஈரோடு மாவட்டங்கள் மட்டுமின்றி தமிழ்நாட்டையே பீதியில் ஆழ்த்திய இந்த பண்ணை வீடு கொலை சம்பவங்களில் ஈடுபட்ட குற்றவாளிகளை பிடிக்க 12 தனிப்படைகளை அமைத்து போலீசார் தீவிர விசாரணையில் களமிறங்கினர். கண்காணிப்பு கேமரா பதிவுகள், கால் தட ரேகைகள் உள்ளிட்ட ஆதாரங்களை கொண்டும் பழைய குற்றவாளிகளை வளைத்தும் தேடுதல் வேட்டை தீவிரப்படுத்தப்பட்டது. சிவகிரி, அரச்சலூர், சென்னிமலை மற்றும் சுற்று வட்டாரங்களில் சுமார் 60 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு கண்காணிப்பு கேமரா பதிவுகளை ஆராய்ந்தனர் போலீசார். சிறையிலிருந்து வெளிவந்த பழைய குற்றவாளிகளின் விவரங்களை கொண்டும் தீவிரமாக விசாரித்து வந்தனர். போலீஸ் புலனாய்வு விசாரணையில் நள்ளிரவில் பண்ணை வீடுகளில் புகுந்து கொலை கொள்ளையில் ஈடுபட்டவர்கள் ஈரோடு மாவட்டம் அரச்சலூரைச் சேர்ந்த ஆச்சியப்பன், ரமேஷ், மாதேஸ்வரன் ஆகியோர்தான் என்பதை போலீசார் உறுதி செய்தனர். அவர்களை வளைத்து பிடித்து நடத்திய விசாரணையில் கொலை கொள்ளையில் ஈடுபட்டதை அவர்கள் ஒப்புக்கொண்டு வாக்குமூலமாக போலீசில் அளித்தனர். பகலில் தேங்காய் உரிப்பது, தென்னை மரங்களில் மட்டை வெட்டுவது உள்ளிட்ட பணிகளில் ஈடுபடும் தென்னை மர தொழிலாளர்களாகவும் நள்ளிரவில் கொடூர கொலைகளை செய்து நகைகள், பணத்தை கொள்ளையடித்து வந்ததாகவும் குற்றவாளிகள் போலீசில் தெரிவித்தனர். இவர்களில் ஆச்சியப்பன் தேங்காய் உரிக்கும் வேலைக்கு சென்று வசதியான பண்ணை வீடுகளை நோட்டமிடுவார். வசதியான முதிய தம்பதி தனியாக இருப்பதை அறிந்து கொள்ளைக்கு ஏற்ற இடமாக தேர்வு செய்து அது குறித்து கூட்டாளிகளான மாதேஸ்வரன், ரமேஷ் இருவருக்கும் தெரிவிப்பார். பின்னர் மூவரும் சேர்ந்து திட்டம் வகுத்து நள்ளிரவில் அந்த குறிப்பிட்ட பண்ணை வீட்டுக்கு சென்று முதிய தம்பதியை தாக்கி கொள்ளை சம்பவத்தை அரங்கேற்றுவார்களாம். கொலையாளிகளிடமிருந்து கொலையுண்ட தம்பதியின் செல்போன்கள், கொள்ளைக்கு பயன்படுத்திய இருசக்கர வாகனங்கள், மரக்கட்டை, கையுறை உள்ளிட்டவற்றை போலீசார் பறிமுதல் செய்தனர். மேலும் கொலையாளிகள் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் அரச்சலூர் பகுதியில் நகைக்கடை நடத்தி வந்த ஞானசேகரன் என்பவரையும் போலீசார் கைது செய்தனர். இவர் கொள்ளையர்களிடமிருந்து நகைகளை வாங்கி உருக்கி 82 கிராம் வைத்திருந்ததை கண்டுபிடித்து போலீசார் அதனை மீட்டுள்ளனர். பிடிபட்டவர்களிடமிருந்து பணம் எதுவும் பறிமுதல் செய்யவில்லை என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர். ஆச்சியப்பன், மாதேஸ்வரன், ரமேஷ் மூவரும் தான் கடந்த ஏப்ரல் 28ஆம் தேதி நள்ளிரவில் சிவகிரி விளக்கேத்தி மேகரையான் தோட்டத்தில் ராமசாமி, பாக்கியம் தம்பதியை கொன்று நகைகளை கொள்ளையடித்தது உறுதி செய்யப்பட்டது. இவர்கள் மீது திருப்பூர், கோவை உட்பட பல்வேறு மாவட்டங்களில் 10க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் இருப்பதும் தெரிய வந்துள்ளது.
மேலும் மூவரும் 2015ஆம் ஆண்டில் திருட்டு வழக்கு ஒன்றில் கைது செய்யப்பட்டு 9 மாதங்கள் சிறையில் அடைக்கப்பட்டு பின்னர் விடுதலையான பழைய குற்றவாளிகள் என்பதும் தெரிய வந்தது. கைது செய்யப்பட்ட குற்றவாளிகள் 4 பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போலீசார் பின்னர் அவர்களை சிறையில் அடைத்தனர். இதன் மூலம் பதற வைக்கும் பண்ணை வீடு கொள்ளை பீதி முடிவுக்கு வந்துள்ளது. இருப்பினும் பண்ணை வீடுகளில் வசிப்போர் சிசிடிவி கேமரா பொருத்துதல் உள்ளிட்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று போலீஸ் தரப்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது.